சார். ஹாய். ஹாய். என் பேர் ராம் பிரபு. நான் தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி உங்களை சந்திக்கணும்னு வர சொன்னேன். என் மனைவியை பத்தி ஏதோ அர்ஜென்ட்டா டிஸ்கஸ் பண்ணணும்னு சொன்னீங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. நம்ம பேச போற டாபிக்கே அதை பத்தி தானே. விஷயத்தை கேட்டா உங்களுக்கே எல்லாம் புரியும். என் மனைவியை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? உன் மனைவிக்கு நடு முதுகுல மிளகு சைஸ்க்கு மச்சம் இருக்கிற விஷயம் எனக்கு தெரியும். யார் நீ? யாரா இருக்கும்னு உன்னால யூகிக்க முடியுதா? இல்ல. போய் சொல்லாதீங்க மிஸ்டர் ஜெயராஜ். இந்நேரம் உங்க மனசுல இவன் யாரா இருக்கோ? மனைவியோட முன்னாள் காதலனா, இல்ல என் மனைவிய மிரட்டி அனுபவிச்சிருக்கிற ரவுடியான்னு பல சிந்தனைகள் ஓடிக்கிட்டு இருக்கும். வீணா அந்த மாதிரி கற்பனைகள்லாம் பண்ணிக்க வேண்டாம். ஆமா, பேங்க்ல எவ்வளவு பணம் வச்சிருக்க? எதுக்கு? திடீர்னு ஒரு வீடோ இல்ல பிளாட்டோ சீப் ரேட்ல வந்துச்சுன்னா கையில இருக்கிற காசை போட்டு கொஞ்சம் கடன் வாங்கி மடக்கி போட மாட்டோம். அதே மாதிரி லைஃப் ஃபுல்லா டிராவல் பண்ற ஒய்ஃப் சம்பந்தப்பட்ட ஒரு காஸ்ட்லியான விஷயத்த ரொம்ப சீப் ரேட்ல உங்களுக்கு விற்கலான் இருக்க. அதுக்காக தான் கேட்டேன். கண்டிப்பா வாழ்க்கையே போயிடுன்னு வரும்போது காசு போட்டு நீங்க வாங்குவீங்க. சொல்லுங்க, பேங்க்ல எவ்வளவு காசு இருக்கு? இங்க பாருங்க, இந்த மாதிரி சுத்தி வளைச்செல்லாம் பேச வேணாம். நீங்க என்ன சொல்ல வரீங்களோ அதை டைரக்டாவே சொல்லலாம். உங்க ஒய்ஃபோட வீடியோ ஒண்ணு என்கிட்ட இருக்கு. அதை இன்டர்நெட்ல போட்டு ஊர் முழுக்க அசிங்கமாகாம இருக்கணும்னா எனக்கு காசு வேணும். இதோ பாருங்க மிஸ்டர், என்ன விளையாடுறீங்களா? விளையாட்டா? அப்ப நான் சொன்னத நீ நம்பல. இந்தா இந்த வீடியோ பாரு. என்ன, உன்னோட மனைவி தானே? கூட இருக்கிறது யாரோ மாதிரி தெரியுதா? அது யாருன்னு நான் உனக்கு அப்புறம் காட்டுறேன். என் மனைவியோட இந்த மாதிரி வீடியோ உன் கைக்கு எப்படி வந்தது? அது அப்புறம். இப்ப யோசிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? அப்பா அம்மாவெல்லாம் எதிர்த்து ஆசாசியா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்ட பொண்டாட்டிய இன்டர்நெட்ல இந்த குளத்துல பார்த்தா நம்ம நிலைமை என்ன ஆகுங்கிற பயம்தான் முதல்ல உனக்கு வரணும். அடுத்ததா காசு கொடுத்து இவங்கிட்ட இருந்து இந்த வீடியோவை எப்படி வாங்கிறது அப்படிங்கறத மட்டும்தான் நீ யோசிக்கணும். என்ன வேணும் உனக்கு? ஏய், வேற என்ன? பணம் தான். எவ்வளோ? 10 லட்சம். ஐயோ, என்கிட்ட அவ்வளவு பணம் இல்ல. ஏய் ஜெயராஜ், படபடன்னு பேசுறாத. கடுப்பாய் நான் அப்படியே போயிட்டேன்னு வச்சுக்கேன். நீ காசு கொடுக்கறேன்னு சொன்னா கூட ஒரிஜினல் கிடைக்காது. அப்புறம் வாழ்க்கை முழுக்க குற்ற உணர்ச்சியோட தான் தினம் நீ சாகணும். நல்லா யோசி. 2 நாள் டைம் எடுத்துக்க. காசோட வா. மனைவியோட மானத்தையும் உன்னோட மரியாதையும் காப்பாத்திக்க. 2 நாளைக்கு அப்புறம் நானே உன்னை கூப்பிடுறேன். எங்க மீட் பண்றதுன்னு சொல்றேன். ஓகேயா? ஜெயராஜ், இந்த வண்டியோட நம்பர் பிளேட் டூப்ளிகேட். வண்டியோட டிரைவர் வண்டி காணாம போயிடுச்சுன்னு இந்நேரம் போலீஸ்க்கு போயிருவேன். புரியல?
வண்டியை திருடிட்டு வந்துட்டேன். பணத்தை ரெடி பண்ணு. போன் பண்றேன். வரேன். பாய். குட் மார்னிங் அபி. என்ன அம்மா இன்னைக்கு காலையில ஜாயின் ஆயிட்டீங்க? 5 மணிக்கெல்லாம் ஒரு கனவு கண்டேன் சார். அத உங்ககிட்ட சொல்லலாம்னு தான் ஓடி வந்தேன். என்ன கனவு? நான் ஆரம்பிச்சிருக்க பிரைவேட் டிடெக்டிவ் ஏஜென்சிய பிரதமர் வந்து பாராட்டுறாரு. என்ன மேடையில கூப்பிட்டு கௌரவப்படுத்தி எவ்வளவோ பெரிய அவார்டு கொடுக்கறாங்க சார். Yeah, we don't want to do anything to scare your children. That's the last thing we want to do. We don't want to scare anybody. If you enjoyed this video, kindly like, share, comment, and for further our interesting videos, subscribe our channel below.